இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வெளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே ஏற்ற வேளையில் நமக்கு ஆகாரம் கொடுத்து ஏற்ற வேளையில் நம் சிந்தையை புதிதாக்கி நம்மை நடத்துவாராக. கண்கள் முடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் என்னை புதிதாக்கி புதிய விதமாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 104 அதனுடைய 27வது வசனம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். அன்பானவர்களே, இன்றைக்கு எவைகள் நமக்கு தேவையானவைகள் இல்லையோ அவைகளுக்காய் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, நீர் ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படியாக சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எப்போ உனக்கு சாப்பாடு இல்லையோ, எப்பொழுதும் தேவைகள் சந்திக்கப்படவில்லையோ, எப்பொழுது நீ உழைத்து உன் வாழ்க்கையில உன் பிரயாசம் வீணாய் போகிறதோ, நீ ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். நீ நோக்கி பார்க்க வேண்டிய இடம், நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம். அவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறபடினால ஏற்ற வேளையில தேவன் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஏற்ற வேளையில் ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் என் கண்கள் தேவனை நோக்கி இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் என்ன சொல்லி இருக்கிறான்? ஒன்று, அவைகள் எல்லாம் நீர் ஏற்ற வழியில் ஆகாரம் தருவீர் என்று காத்திருக்கிறது, உம்மை நோக்கி இருக்கிறது. அப்ப ஏற்ற வேளையில் ஆகாரம் இல்லையா? சில வேளைகள்ல பாருங்க, நாங்க வேலை 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 என்று சாப்பிடாம நானும் கூட ஓடித்திரிகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் காத்திருக்க இல்லை, நோக்கி இருக்க இல்லை. பணம் இல்லாம சாப்பிடாம இருக்க இல்ல, உணவு இல்லாம சாப்பிடாம இருக்க இல்ல. விளங்குதா? பணத்தை சேர்க்க வேண்டும் என்று சாப்பிடாம இருக்கிறோம், வேலையை முடிக்க வேண்டும் என்று சாப்பிடாம இருக்கிறோம். அவைகள் காத்திருக்கிறது தேவனுக்காக, நோக்கி இருக்கிறது தேவனுக்காக. அவைகள் ஏற்ற வேளையில சாப்பிடுது. ஹல்லேலூயா. எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? ஏதாவது காக்கா, குருவி, பறவைகள் சாப்பாடு இல்லாம செத்துச்சு என்று சொல்லி? ஹல்லேலூயா. மனுஷன் தான் சாப்பாடு இல்லாம சாகுறான். ஏன்? ஏற்ற வேளையில் போஜனத்தை கொடுக்கிறவரை நோக்கி கண்கள் காத்திருக்க இல்லை. உணவிற்கு சாப்பிட நேரம் இல்லை. காரணம் என்ன? காத்திருக்க நேரம் இல்லை, நோக்கி இருக்க நேரம் இல்லை, உணவு சாப்பிடவும் நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து காத்திருந்து நோக்கியிருந்து போகிற நேற்ற வேளையில, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உணவில்லாததுனால நாங்க சாப்பிடாம இருப்பதில்லை, காத்திருக்காதனால சாப்பிடாம இருக்கிறோம். தேவனை நோக்காதபடினால சாப்பிடாம இருக்கிறோம். இன்றைக்கு காலையில் எழும்பி தேவனுக்கு காத்திருந்து தேவனை நோக்கி இருந்து அந்த நாளை நாங்கள் செலவிடுகிறோமோ, அந்த நாள்ல ஏற்ற வேளையில ஆகாரத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம். அன்பானவர்களே, ஏற்ற வேளையில சாப்பாடு எங்களுக்கு கிடைக்குது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. காத்திருங்க, நோக்கியிருங்க, ஏற்ற வேளையில புசித்திருங்க,
வாழ்ந்திருங்க, செழித்திருங்க. அல்லேலூயா. தேவரே, இந்த நாள்ல என் கண்கள் உம்மை நோக்கி காத்திருந்து புசித்து குடித்து திருப்தியாகி உமக்காக வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.